ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அபி தமிழ் யூடியூபர். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா மறக்காம அபி தமிழ் யூடியூபர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்கள். என்னோட ரெகுலர் அப்டேட்ஸ் பார்க்கணும்னு வச்சிங்கன்னா போத் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் ரெண்டுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. எல்லா லிங்க்குமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்மளோட பொங்கல் செலிப்ரேஷன் vlog தான் வந்து பார்க்க போகிறீங்க. இந்த வருஷம் தை திருநாள் எப்படி போச்சு அப்படிங்கிறது இந்த vlogல வந்து பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா போகி பண்டிகை அன்னைக்கு மேலே பால்கனி, அதுக்கப்புறம் போர்ட்டிகோ இது எல்லாமே வந்து ப்ரெஷர் வாஷர் வச்சு நல்லா வந்து வாஷ் பண்ணி விட்டோம். வீடு ஃபுல்லாக மேலே கீழெல்லாம் கூட்டி தொடச்சி மிஷின் வந்து 2 தடவை போட்டு ஃபுல்லாக வீடு ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடிக்கவே வந்து ஈவினிங் 4 o'clock அந்த மாதிரி ஆயிடுச்சு. இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து என்ன பண்ணியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா, சேமியா பாயசம் வந்து வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் வந்து உளுந்த வடை வந்து கூட போட்டிருந்தோம். சங்கராந்தி அன்னைக்கு வந்து சாமிக்கு வந்து படைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து சாப்பிடுவோம். இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து காலிஃப்ளவர் பொரியல், அதுக்கப்புறம் வந்து வாழைக்காய் ரோஸ்ட்டு, பாசிப்பயிறு இதிலே வந்து ஒரு 4-5 காய் வந்து போட்டு பண்ணுவாங்க. ஸோ அந்த பாசிப்பயிறு, அதுக்கப்புறம் ரசம், தயிர், பாயாசம், உளுந்த வடை இதுதான் வந்து இன்றைக்கி லஞ்ச் மெனு. ஸோ இது வந்து பொங்கலுக்கு முதல் நாள். லஞ்ச் எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. க்ளீனிங்கும் வந்து ஆல்மோஸ்ட் பாதி வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. வீடு துடைக்கிற வேலை மட்டும் பெண்டிங். அதுவும் வந்து ஹவுஸ் ஹெல்ப் வந்து பண்ணிடுவாங்க. மற்றபடி க்ளீனிங்கு, அதுக்கப்புறம் வந்து துணியெல்லாம் மடித்து வைக்கிறது எல்லா வேலையும் முடிச்சாச்சு. ஸோ இப்போ வந்து வியானா அதோக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து லஞ்ச் வந்து ரெடி பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாசிப்பயிறு வந்து போட்டு பிசைஞ்சு கொடுத்தேன். சாமிக்கு வந்து லஞ்சு படைச்சாச்சு. ஸோ படைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் எல்லாருமே வந்து சாப்பிட்டோம். அப்புறம் ஹஸ்பண்டும் வந்து லஞ்சுக்கு வந்துட்டாங்க. நானும் அவரும் வந்து உட்காந்து சாப்பிட்டோம். இன்றைக்கி லஞ்ச் மெனு வந்து இதான் வந்து பண்ணியிருந்தோம். பூஜா ஐட்டம், அதுக்கப்புறம் வந்து பொங்கலுக்கு தேவையான ஐட்டம் எல்லாமே எடுத்து வாஷ் பண்ணி நல்லா வந்து வெயிலில் வந்து வச்சாச்சு. நாளைக்கு பொங்கல் வைக்க தேவையான ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து 1 by 1 வந்து கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சாச்சு. ஸோ பூஜா ஐட்டம், அதுக்கப்புறம் வந்து பூவெல்லாம் வந்து வாங்கிட்டு வந்துச்சு. வாழைக்கன்று, காப்பு கட்டுறதுக்கு வந்து அந்த திங்ஸ் எல்லாமே வாங்கியாச்சு. காப்பு கட்டுறதுக்கு முன்னாடி பூஜை ரூம்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வந்து பொட்டு வச்சு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ மொதல் நாளே வந்து இந்த மாதிரி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஈவினிங் போல் வந்து காப்பு கட்டிக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ கம்ப்ளீட்டாக எல்லா க்ளீனிங்கும் முடிச்சுட்டு ஃபைனலாக தான் வந்து காப்பு கட்டுவோம். ஸோ அதனால் எல்லா ப்ரிப்ரேஷன்ஸுமே வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். சாமி ஃபோட்டோஸ்லாம் வந்து தொடச்சிட்டு அதுக்குமே வந்து சந்தன குங்குமம்லாம் வந்து வச்சாச்சு. ஃபெஸ்டிவலுக்கு முன்னாடியே வந்து எல்லா ஒர்க்கும் வந்து நல்லா ப்ரீ பிளான் பண்ணி எல்லாம் வந்து 1 by 1 வந்து வரிசையாக வந்து எல்லாம் முடிச்சுட்டே வந்தோம். எப்படி இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த லாஸ்ட் டே வந்து நமக்கு வந்து பொங்கல் அன்னைக்கும் அதுக்கு முதல் நாளும் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் வந்து ஹெக்டிக்காக இருக்க மாதிரி தான் இருக்கும். 1 by 1 வந்து எல்லாம் வந்து பண்ணிகிட்டு இருந்தோம். இன்பிட்வீனில் வந்து வியானாவுக்கும் வந்து உடம்பு சரியில்லை டியூஸ்டேலேருந்தே. ஸோ அதனால் வியானாவும் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி ரொம்ப கிராங்கியாக அந்த மாதிரி தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஈவினிங் போல் ஹஸ்பண்ட் வந்து வந்தாங்க. ஸோ அப்புறம் அவங்கள வச்சு காப்பும் வந்து கட்டியாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பூஜை ரூமில் கட்டிட்டு அதுக்கப்புறம் நிலவாசல், அப்புறம் வந்து கேட்டுக்கிட்ட எல்லா பக்கமே வந்து காப்பு கட்டினோம். கீழேலாம் வந்து ஹஸ்பண்ட் வந்து காப்பு கட்டிட்டாங்க. அதுக்கப்புறம் மேலே நான் போய் வச்சுட்டு வந்துட்டேன். ஸோ காப்பெல்லாம் கட்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் போல் வந்து பொங்கல் கோலமும் போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏன்னா ஒரு 6 o'clock மேலே போச்சுன்னா பயங்கரமாக கொசு கடிக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கு பயந்துட்டே வந்து கொஞ்சம் ஏர்லியராகவே வந்து கோலம் போட ஆரம்பிச்சாச்சு. ஏன்னா ஒரு 5:30க்கு போட்டாலே இதுவே நமக்கு போட்டு முடிக்க 6:30 அந்த மாதிரி ஆயிரும். கலர்லாம் வந்து கொடுக்கணும் இல்லைங்களா, அதனால் வந்து லேட் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் வந்து புள்ளி வச்ச கோலம்லாம் வந்து போட மாட்டேன். எப்போவுமே வந்து ரங்கோலி தான் வந்து போடுவேன். அதனால் பொங்கல் பானையை வந்து வரைஞ்சிட்டு கீழே வந்து ஒரு தாமரை வரைஞ்சிட்டு சைடில் வந்து 2 கரும்பு வரைஞ்சாச்சு. சுற்றி வந்து ஒரு சர்க்கிள் மாதிரி போட்டுட்டு அதை சுற்றியுமே வந்து இந்த மாதிரி பெட்டல் மாதிரி போட்டு அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக ஒவ்வொரு கலராக வந்து கொடுத்தேன். ஸோ ஃபைனலாக வந்து பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்தது. ஏன்னா அடுத்த நாள் காலையில் உட்காந்து நம்ம பொறுமையாக வந்து கோலம் போட்டுட்ருக்க முடியாது. அதனால் வந்து முதல் நாளே வந்து போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போட ஆரம்பிச்சிட்டேன். ஸோ நாங்கள் சின்ன வயசில் இருக்கும்போது அம்மா வீட்டில் இருக்கும்போதெல்லாம் வந்து நைட்டு வந்து ஒரு 10 o'clock அந்த மாதிரி வந்து உட்காந்து போட்டுட்ருப்போம். ஸோ இந்த மாதிரி தான் வந்து பொங்கல் கோலம் வந்து போட்டேன். இந்த கோலம் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து பொங்கல் வைக்கிறதுக்கு வந்து ரெடியாக ஸ்டார்ட் பண்ணியாச்சு. காலையில் வந்து 7:45க்கு வந்து டைம் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. சரி அந்த டைமில் வந்து பொங்கல் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பியானோ குளித்து ரெடி பண்ணிவிட்டு நானும் குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு வந்துட்டேன். இதான் என்னோடய பொங்கல் அவுட்ஃபிட்டு. சாரீ எடுக்கலாம்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் டைமே இல்லை. அப்புறம் ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு இதுக்கெலாம் டைம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இந்த சல்வார் வந்து நான் பெங்களூர் போனப்போ எடுத்து வச்சுருந்தேன். ஸோ அதனால் அதே வந்து வியர் பண்ணிக்கிட்டேன். இந்த கலர் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சாமி ரூமில் வந்து விளக்கெலாம் ஏற்றிட்டு பொங்கல் வைக்கிற வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு பொங்கல் பானை, அடுப்பு இது எல்லாத்துக்குமே வந்து பட்டை போடணும். அதுக்கப்புறம் 2 கார்த்திகை விளக்கு வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன்.
போன vlog வந்து அம்மா வீட்டு பொங்கல் சீர் vlog வந்து போட்டிருப்பேன். அது இன்னும் பார்க்கல அப்படின்னா மறக்காம செக் பண்ணி பாருங்கள். அந்த வீடியோட லிங்க்கும் வேணால் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ பட்டையெல்லாம் போட்டு சந்தனம் குங்குமம்லாம் வந்து வச்சாச்சு. வெளியே வந்து நம்ம பொங்கல் வைப்போம் அப்படிங்கிறதுனால எல்லா ஐட்டம்ஸும் கொண்டு வந்து வெளியே வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். முதல் நாளே வந்து விறகு, அதுக்கப்புறம் மண், கொஞ்சமாக சாணி இதெல்லாமே வந்து கலெக்ட் பண்ணி வச்சங்காட்டி காலையில் எழுந்திரிச்சு வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கலெக்ட் பண்ணி வச்சாச்சு. விஷ் யூ ஹாப்பி பொங்கல் மட்டும் எழுதாம விட்டுருந்தேன். அதுவும் வந்து நேற்று நைட்டே எழுதிட்டேன். ஃபஸ்ட்டு வந்து சாணி போட்டு அந்த பொங்கல் வைக்கிற இடத்த வந்து வலிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக சாணி எடுத்து ஃபுல்லாக வந்து வலிச்சாச்சு. சாணி வச்சு நல்லா வலிச்சு விட்டு அதிலே வந்து சின்னதாக வந்து கோலமும் வந்து 2 சைடும் வந்து போட்டு விட்டுட்டேன். ஸோ போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக வந்து மணல் போட்டு அது மேலே வந்து அடுப்பை வச்சு அதுக்கப்புறம் நம்ம வந்து பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். அடுப்பெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து 2 பானைக்கும் தேவையான பச்சரிசியை வந்து மெஷர் பண்ணி தனித்தனி பவுலில் வந்து ஊற வச்சாச்சு. ஸோ ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா வெண்பொங்கல், இன்னொன்றில் வந்து பார்த்திங்கன்னா சக்கரை பொங்கல். அதாவது வெறும் ரைஸ் மட்டும் வந்து பச்சரிசி மட்டும் வந்து ஒரு பொங்கல் பானையில் வந்து வைப்போம். ஸோ இன்னொன்றில் வந்து சக்கரை பொங்கல் வந்து பண்ணுவோம். ஸோ அது 2க்கும் வந்து அரிசி எடுத்துகிட்டு வந்து எல்லாம் கழுவி தண்ணி ஊற்றி ஊற வச்சாச்சு. ஃபஸ்ட்டு பொங்கல் வந்து வெண்பொங்கலை வந்து பெரிய பானையில் வந்து வைப்போம். ஸோ அது வந்து அத்தை வந்து வச்சாங்க. ஸோ அந்த பொங்கல் வந்து பொங்கினதுக்கப்புறம் பக்கத்துலேயே வந்து சக்கரை பொங்கல் வந்து வைக்க ஸ்டார்ட் பண்ணிடுவோம். யூஸ்வலாக வந்து அடுப்பில் வந்து சமைச்சிட்டு வெளியே வந்து இந்த மாதிரி விறகு அடுப்பில் வச்சு சமைக்கிறது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். விறகு தான் வந்து பார்த்திங்கன்னா எரியறதுக்கு வந்து ரொம்ப டைம் எடுத்துகிட்டே இருந்துச்சு. ஏன்னா 2-3 நாளாக தொடர்ந்து மழை பெஞ்சிட்டே இருந்தனால அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டைம் எடுத்து பொறுமையாக தான் வந்து விறகும் வந்து எரிஞ்சிட்டே இருந்துச்சு. விளக்கையும் வந்து ஏற்றி வச்சுட்டு பொங்கல் பானையும் வந்து ரெடி பண்ணி பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஒவ்வொரு வீட்டில் ஒவ்வொரு ஸ்டைலில் வந்து பொங்கல் வந்து வைக்கிறாங்க. நிறைய பேர் வந்து பெரிய மண்பானை வாங்கி அதை வந்து வாசலில் வச்சு அந்த மாதிரி ஸ்டைலில் வந்து ஒரே பொங்கலாக வந்து வைப்பாங்க. சிலர் வந்து இந்த மாதிரி 2 பொங்கல் வைப்பாங்க. ஸோ மணப்பொங்கல் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி 2 பொங்கல் வந்து வைக்கிறது. இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அம்மா வீட்டில் எல்லா பக்கமே வந்து இதே மாதிரி தான் வந்து நாங்கள் வந்து ஃபாலோ பண்ணுவோம். நீங்கள் வந்து எந்த மாதிரி வந்து பொங்கல் வைப்பீங்க அப்படிங்கிறதையும் வந்து கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பொங்கல் வந்து பொங்குறதுக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. சாதம் வந்து குளிச்சு ரெடி ஆகி வந்துட்டாங்க. வந்து நான் வந்து விறகு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் வந்து வச்சுட்டு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பொங்கல் ரெடி ஆனதும் வந்து எல்லோரும் வந்து அரிசி வந்து போட்டோம். பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல்னு சொல்லிவிட்டு அரிசி வந்து போட்டோம். வியானா வந்து போட சொன்னால் சுட்டுரும் அப்படின்னு சொல்லி பயந்துட்டு வியானா வந்து போடவே இல்லை. அதுக்கப்புறம் நாங்கள் எல்லாருமே வந்து பொங்கலுக்கு வந்து அரிசி வந்து போட்டோம். அந்த தண்ணியை வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து எடுத்துட்டு ஊற வச்சுருந்த அரிசியை வந்து பாத்திரத்தில் வந்து பொங்க பானையில் வந்து போட்டோம். நெக்ஸ்ட்டு சக்கரை பொங்கல் பானையும் வந்து ரெடி பண்ணி வச்சாச்சு. ஸோ அதுவுமே வந்து இப்போ பொங்குறதுக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. சக்கரை பொங்கலுக்கு வச்சுருந்ததும் வந்து பொங்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ பொங்கினதும் வந்து எல்லோரும் வந்து அரிசி வந்து போட்டோம். லாங் வீடியோக்கு வந்து பார்த்திங்கன்னா ட்ரைபாட் வச்சு தான் வந்து செட் பண்ணி எடுத்துகிட்டு இருந்தேன். ஹஸ்பண்ட் வந்து ரீல்ஸுக்கு வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. தண்ணியெலாம் வந்து எடுத்துகிட்டு இப்போ அரிசி வந்து போட்டாச்சு. வெண்பொங்கல் வந்து வெந்துருச்சு ஆல்மோஸ்ட்டு. இப்போ சக்கரை பொங்கலும் வந்து அரிசி வந்து போட்டு கொஞ்சம் நேரம் கழித்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அரிசி ஓரளவுக்கு வந்து நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வெல்லமும் வந்து பொடிச்சு வச்சுருந்ததையும் வந்து உள்ளே ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். பொங்கல் வெந்துட்டுருக்க கேப்பில் நெய்யில் வந்து முந்திரி திராட்சையை வந்து வறுத்து எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வந்து வறுத்தாச்சு.
சக்கரை பொங்கல் வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ கொஞ்சமாக நெய் ஊற்றி அதுக்கப்புறம் முந்திரி திராட்சையும் வந்து உள்ளே ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நிறைய வழியிற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் ஒரு 5 நிமிஷம் கழிச்சு பார்த்தோன்னே அப்படியே வந்து பொங்கல் வந்து கீழே வந்து அப்படியே கம்மியாயிடுச்சு. சக்கரை பொங்கலும் வந்து ரெடி பண்ணியாச்சு. வெண்பொங்கல் 2மே வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ பூஜை ரூம்லாம் வந்து ரெடி பண்ணிவிட்டு சாமி கும்பிடுற வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இப்போ சாமிக்கு வந்து அது நேற்றே வந்து பொட்டு இதெல்லாம் வந்து வச்சாச்சு. இப்போ எல்லா சாமிக்கும் வந்து பூவெல்லாம் போட்டு எல்லாம் ரெடி பண்ணணும். பூவெல்லாம் வச்சுட்டு வெத்தலையில் வந்து பார்த்திங்கன்னா சாணியில் வந்து ஒரு பிள்ளையார், மஞ்சளில் ஒரு பிள்ளையார் வந்து பிடிச்சி வச்சு சாமி கும்பிடணும். ஸோ அதுவுமே வந்து ரெடி பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம பானையில் வந்து மஞ்சக்கிழங்கை கட்டி உள்ளே எடுத்துகிட்டு வந்து சாமிக்கிட்ட வச்சிடலாம். பொங்க பானையெல்லாம் வந்து ரெடி பண்ணியாச்சு. அடுத்து கரும்பெல்லாம் எடுத்து வாசல் கிட்டையும் அதுக்கப்புறம் வந்து பூஜை ரூம் கிட்ட எல்லாமே வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு. பொங்க பானையை கொண்டு போய் நம்ம வந்து பூஜை ரூமில் வந்து வச்சிடலாம். வச்சுட்டு கீழே வந்து பார்த்திங்கன்னா வாழைப்பழம், வெத்தலைப்பாக்கு, அதுக்கப்புறம் வந்து அரசாணிக்காய், சேனக்கிழங்கு, பழங்கள் இது எல்லாமே வந்து வச்சு கீழே வந்து எல்லாமே ரெடி பண்ணி 2 குத்து விளக்கும் வந்து சைடில் ரெடி பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் வந்து தேங்காய் வந்து உடைச்சாங்க. தீபார்த்தனை காமிச்சிட்டு வெளியே அளவுக்கு இது எல்லாத்துக்குமே வந்து தீபார்த்தனை வந்து காமிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து அரசாணிக்காயை வந்து சாமி முன்னாடி வந்து உடைப்போம். ஸோ அதுவுமே வந்து அடுத்து உடைச்சாச்சு. திருப்தியாக வந்து தீபார்த்தனை காமிச்சு எல்லாம் சாமி கும்பிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வேலை வந்து பார்த்திங்கன்னா சக்கரை பொங்கல் சாப்பிட்றது தான். ஸோ அதையும் வந்து எடுத்து சாப்பிட்டாச்சு. டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ எல்லோரும் வந்து சக்கரை பொங்கல் சாப்பிட்டோம். அப்புறம் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டும் வந்து சாப்பிட்டாச்சு. ஹஸ்பண்ட் கடை இருக்குது அப்படிங்கிறனால அவங்களும் வந்து கடைக்கு கிளம்பிட்டாங்க. நானும் வந்து லஞ்ச் ப்ரிப்ரேஷன் ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு உருளைக்கிழங்கு பொரியல், அதுக்கப்புறம் வந்து அவரைக்காய் பொரியல், அப்புறம் வந்து பழக்காய் போட்ட குழம்பு. ஸோ அதுக்கு வந்து எல்லா காயுமே வந்து எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் வந்து ரசத்துக்கும் வந்து கரைச்சி வச்சாச்சு. இன்றைக்கி வந்து கடை ஸ்டாஃப்ஸ் வந்து லஞ்சுக்கு வந்து வீட்டுக்கு வருவாங்க. ஸோ எல்லாத்துக்கும் சேர்ந்து தான் வந்து லஞ்ச் ப்ரிப்ரேஷன்ஸ் வந்து பண்ணிகிட்ருக்கேன். இப்போ பழக்காய் குழம்புக்கு வந்து வெங்காயம் தக்காளி வந்து வதக்கணும். அதுக்கு எண்ணெய் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு ஒரு கப்பு நிறையா வந்து சின்ன வெங்காயம், அதுக்கப்புறம் வந்து தக்காளி, பூண்டு இதெல்லாமே போட்டு நல்லா இந்த மாதிரி வந்து வதக்கிக்கணும். 3 தக்காளி பழம் வந்து சேர்த்துட்டு இது கொஞ்சம் நேரம் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து வதக்கிக்கோங்க. ஒரு அரை மூடி தேங்காய் வந்து இந்த மாதிரி பல்லாக அரிஞ்சு அதையும் வந்து இதில் போட்டிருக்கேன். இந்த இதை வந்து தனியாக எடுத்து ஆற வச்சுருங்க. கொஞ்சமாக வந்து கறி லீஃப் சேர்த்துருக்கேன் கடைசியாக. இதுக்கு வந்து நம்ம ட்ரை மசாலாவும் வந்து ரோஸ்ட் பண்ணணும். பொட்டேட்டோ ஃப்ரையும் வந்து ரெடி பண்ணியாச்சு. அவரைக்காய் பொரியலும் ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இப்போ பழக்காய் குழம்புக்கு தேவையான காயெல்லாம் வந்து வெட்ட ஆரம்பிச்சிட்டேன். சக்கரவள்ளி கிழங்கு, வாழைக்காய், மாங்காய், கேரட், பீன்ஸு, கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, வெண்டைக்காய், கொத்தவரங்காய், அப்புறம் வந்து மொச்சை, அரசாணிக்காய்னு எல்லா காயுமே கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. மல்லி வந்து ஒரு 3 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். சீரகம் வந்து 1 டீஸ்பூன், சோம்பு 1 டீஸ்பூன், மிளகு வந்து 1 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ வரமிளகா வந்து தூளாக வந்து போட்டுக்கலாம். மற்றது எல்லாமே வந்து நல்லா இந்த மாதிரி ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். ஒரு 5 to 7 மினிட்ஸ் வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ரோஸ்ட் பண்ணதை எடுத்து ஃபஸ்ட்டு வந்து மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி இதை வந்து நல்லா பவுடராக வந்து இந்த மாதிரி அரைச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வதக்கி வச்சுருக்க வெங்காயம், தக்காளி, தேங்காயம் வந்து இதோட சேர்த்து அரைச்சிங்க அப்படின்னா நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைச்சிரும். ஸோ அந்த மாதிரி வந்து நல்லா அரைச்சி எடுத்துட்டிங்க அப்படின்னா இந்த குழம்புக்கான மசாலா வந்து ரெடி பண்ணியாச்சு. ஒரு பெரிய பாத்திரத்தில் கொஞ்சமாக வந்து எண்ணெய் சேர்த்துருக்கேன். இதில் வந்து கடுகு, சீரகம் வந்து போட்டுட்டு கடுகு, வெந்தயமும் வந்து போட்டுக்கோங்க. கொஞ்சமாக வந்து கறி லீஃப் ஆட் பண்ணியிருக்கேன். தாளிக்கிறதுக்கு வெங்காயம், தக்காளி அதெல்லாம் வந்து நான் எதுவும் போட மாட்டேன். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க காயெல்லாம் வந்து 1 by 1 ஆட் பண்ணிக்கலாம். எல்லா காயுமே இந்த மாதிரி ஒரு கை வர மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லா காயும் போட்டு அது வர டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். புளி வந்து ஒரு லெமன் சைஸ் எடுத்து தனியாக வந்து ஊற வச்சுருக்கேன். கத்திரிக்காயும் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. மொச்சையும் வந்து 1 கப் வந்து ஆட் பண்ணியாச்சு. எல்லா காயும் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா வந்து ஒரு 2 மினிட்ஸ் வந்து வதக்கி விட்டுட்டு இதில் வந்து நம்ம மஞ்சத்தூள், மிளகாய் தூள் இதெல்லாமே வந்து சேர்த்துக்கலாம். மற்ற நாள் வைக்கிற நார்மல் புளிக்குழம்புக்கும் இந்த மாதிரி எல்லா காயும் போட்டு வைக்கும்போது டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன், அதுக்கப்புறம் வந்து மிளகாய் தூள் வந்து 2 டேபிள் ஸ்பூன் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க.
வருஷத்தில் ஒரு தடவை தான் இந்த குழம்பு வைக்கிறதுனால அந்த குழம்பு வந்து ரொம்ப ஸ்பெஷல். அரைச்சி வச்சுருக்க மசாலா வந்து இப்போ இதில் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி வந்து வேணுங்கிற அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்து எல்லாத்தையுமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. புளி வந்து கரைச்சி வச்சுருக்கேன், அதையும் வந்து இப்போ இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாமே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவுக்கு உப்பும் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாமே வந்து ஆட் பண்ணியாச்சு. இதுக்கு மேலே வந்து குழம்புல வந்து எதுவுமே ஆட் பண்ண தேவையில்ல. நல்லா மூடி போட்டு ஒரு 20 மினிட்ஸ் வந்து நீங்கள் நல்லா குக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் வந்து ஒரு 10 to 15 மினிட்ஸ் குக் பண்ணிங்கன்னா எல்லா காயுமே வந்து நல்லா சாஃப்டாக வந்து குக் ஆயிரும். ஸோ குழம்பு கொதிக்கிற கேப்பில் கொஞ்சம் நேரம் வந்து ரெஸ்ட் எடுத்தாச்சு. வியானா ஆதோ 2 பேருமே வந்து டிவி பார்த்துட்டு இருந்தாங்க. ஆதோ வந்து ஃபேன் போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வியானாவும் ஃபேன் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் நின்று அடம் பிடிச்சிட்டு இருந்தாங்க. சமையல் வந்து ஆல்மோஸ்ட் முடிஞ்சாச்சு. இப்போ வந்து ரசம் மட்டும் ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரசம் வந்து தாளிச்சிட்டு இருந்தேன். குழம்பு வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக குக்காகி ரெடி ஆயிடுச்சு. ஃபைனலாக வந்து வெல்லம் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுதான் வந்து குழம்போட டேஸ்ட் வந்து நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து சக்கரை பொங்கல், வெண்பொங்கல், ரசம், பலக்காய் குழம்பு, அதுக்கப்புறம் வந்து ஒயிட் ரைஸு, உருளைக்கிழங்கு ரோஸ்ட்டு, அவரைக்காய் பொரியல் இதெல்லாம் தான் வந்து இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ ஹஸ்பண்டும் வந்து கடையிலேருந்து வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து லஞ்ச் சாப்பிட்டோம். வியானா அதை வந்து இலையில சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் இலையில வந்து என்ன சாப்பிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் தயிர் சாதம் தான் வந்து சாப்பிட்டாங்க. குழம்பு காரம் அப்படின்னு சொல்லிட்டு வேணான்ட்டாங்க. யூஸ்வலாக வந்து லைட்டாக காரம் இருந்தாலே வந்து 2 பேருமே வந்து சாப்பிட மாட்டாங்க. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அதை வந்து காரம் சாப்பிட வைக்க ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். நல்லா திருப்தியாக பொங்கல் லஞ்ச் வந்து சாப்பிட்டாச்சு. அதுக்கப்புறம் கடை ஸ்டாஃப்ஸும் வந்து 2 பேராக வந்தாங்க. கடையில் கூட்டமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு 2 பேர் வந்து சாப்பிட்டாங்க. நெக்ஸ்ட்டு 2 பேர் வந்து சாப்பிட்டாங்க. இந்த மாதிரி தான் எங்கள் வீட்டில் வந்து பொங்கல் செலிப்ரேஷன் இருந்துச்சு. நீங்கள் எல்லோரும் எப்படி பொங்கல் செலிப்ரேட் பண்ணீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.